ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாங்க, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாங்க, ஏசப்பா பற்றி வேதம் சொல்கிறது, சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. ஆமாங்க, ஏசப்பா சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்காங்க. என்ன செய்திருக்காருங்க? என் பாவத்தை இயேசு சுமந்தார், என் வியாதியை இயேசு சுமந்தார். ஏசப்பா எனக்காக சாபமானார், என் வறுமையை சுமந்தார், என் மரண பயத்தை சுமந்தார். இவைகளிலிருந்து அவரை விசுவாசிக்கிற ஜெபிக்கிற எனக்கு விடுதலை கொடுத்துருக்காருங்க. ஆமாங்க, விசுவாசிங்க. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வறுமை, மரண பயத்தை சுமந்தாருங்க. பரலோகத்துக்காக நமக்கு வாசலை திறந்தாருங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க, வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டாருங்க. உங்கள் பாரத்தை இறக்கி வைங்கங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார், உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே. ஆனால் சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. எனக்காக பாவமானீர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தீர், பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை கொடுத்தீர் சோதரம். எனக்காக சாபமாகி எல்லா சாபத்தையும் விடுதலை கொடுத்தீர் சோதரம். ஆண்டவரே, என்னுடைய வியாதியை சுமந்தீர் சோதரம், சுகம் தந்தீர் சோதரம், என்னுடைய வறுமையை எடுத்து போட்டு என்னை ஆசீர்வதித்தீர் சோதரம், மரண பயத்தை நீக்கி ஆண்டவரே பரலோக சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தீரே உமக்கு சோத்திரம். யாரெல்லாம் கர்த்தாவே பயத்தோடு காணப்படுகிறார்களோ அவள் பயத்தை நீக்குங்க. யாரெல்லாம் பாரம் சுமக்கிறார்களோ அவள் பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. பாவத்தின் விடுதலை உண்டாகட்டும், சாபத்தின் விடுதலை உண்டாகட்டும், வியாதியிலிருந்து சுகம் உண்டாகட்டும், வறுமையிலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மரண பயம் நீங்கி நித்திய ஜீவனுக்குரிய சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமாங்க, கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாருங்க. நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா நன்றி சொல்லுங்க. என் பாவத்தை சுமந்தீர், வியாதியை சுமந்தீர், சாபத்தை சுமந்தீர், என் வறுமையை சுமந்தீர், மரண பயத்தை சுமந்தீர், எனக்கு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை இப்படி பிள்ளையாய் வச்சுக்கோங்க என்று சொல்லி அன்போடு ஜெபிப்பீர்களா? நிச்சயம் ஆண்டவர் பாரங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களை சமாதானம், சந்தோஷம், நிம்மதி தந்து ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.